Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். தினமலர் நாளிதழுக்கு பாரதிய ஜனதா மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி அளித்த பேட்டியில் கூறியிருப்பதாவது: இந்தியாவில் ஜனநாயக ரீதியிலான ஆட்சியை பிரதமர் மோடி வழங்கவில்லை. பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை அக்கட்சியின் அடிநாதமே RSS இயக்கம்தான். ஒரு நாட்டை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்பதற்கான அடிப்படை கொள்கைகளோடு செயல்படும் இயக்கம் அது. அதன் அரசியல் பிரிவு போலத்தான் பாரதிய ஜனதா இருக்கிறது. அக்கட்சியின் எல்லா செயல்பாடுகளுக்கு பின்னணியிலும் RSS தலைவர்களின் வழிகாட்டல் இருக்கும். ஆனால் அதே RSS இயக்கத்தின் உழைப்பு செயல்பாடுகளை மூலதனமாக வைத்து 2014 வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா மற்றும் தலைவர்களின் செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறின. பல விஷயங்களில் அடிப்படை சித்தாந்தங்களில் இருந்து விலகிச் சென்று தன்னிச்சையாக ஆட்சி அதிகாரத்தை செலுத்தினார் பிரதமர் மோடி. இந்த விஷயங்களை நான் அவரிடம் நேரடியாகவே எடுத்துச் சொன்னேன். அவர் கண்டுகொள்ளவில்லை. நல்ல விஷயங்களை சொல்லும் என்னை அவருக்கு பிடிக்கவில்லை. அவருக்காக எனது கொள்கை கோட்பாடுகளை மாற்றிக்கொள்ள மற்றவர்களைப் போல் யாருக்கும் நான் அடிமை இல்லை. ஒரு கட்டத்தில் ஆட்சி அதிகார செயல்பாடுகளில் இருக்கும் தவறுகளை பொதுவெளியில் விமர்சித்தேன். அப்போதாவது தங்கள் போக்கை திருத்திக் கொள்வார் என்று நினைத்தேன், செய்யவில்லை. அதன் பிறகுதான் இந்த ஆட்சிக்கு முட்டு கொடுத்து ஆகப்போவதில்லை என முடிவெடுத்து தன்னிச்சையாக செயல்பட்டேன். என்னைப் போலவே பாரதிய ஜனதா ஆட்சி சிறப்பான மக்களாட்சியாக செயல்பட வேண்டும் என்று விரும்பிய பலருக்கும் மோடி தொடர்ந்து அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தார். எந்த அமைப்பையும் அதன் செயல்பாடுகளையும் அச்சாணியாக வைத்து மோடி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாரோ அவர்களையும் புறக்கணிக்க துவங்கிய பின் அவர்களும் மோடியின் செயல்பாடுகளால் அதிருப்தி அடைந்தனர். இருந்தாலும் பாரதிய ஜனதா ஆட்சியை எந்த இடத்திலும் அவர்கள் விட்டு கொடுக்கவில்லை. பிரச்சாரத்தின் போதே மோடிக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது. அதனால் தான் தேவையில்லாத பல விஷயங்களை பிரச்சாரத்தின் போது பேசினார். கடைசி கட்ட தேர்தல் முடிவதற்கு முன்னதாகவே கன்னியாகுமரி சென்று தியானம் செய்தார். இனி பிரதமர் அலுவலகத்தில் மோடிக்கு வாய்ப்பில்லை. RSS விருப்பப்படியே எல்லாம் நடக்கப் போகிறது. மோடியை தவிர யார் தலைமையிலான ஆட்சி என்றாலும் அது சிறப்பாகத்தான் இருக்கும். அந்த ஆட்சியில் என்னுடைய பங்கும் வெகுவாக இருக்கும் என்றும் அவர் கூறினார்.